Exercise 2.12 question number 7 prove that நிரூபிக்கன்றாங்க LHS எடுத்துப்போம் RHS 1ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் ரெண்டே விஷயம்தான் ப்ளஸ் வருது லாகர்தம் ப்ளஸ் வருது மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் ப்ராடக்ட் ரூலை பயன்படுத்தணும் அதாவது மடக்கை சார்பு மடக்கை வருதுனால கூட்டல் வருது கூட்டல் வந்ததுன்னா பெருக்கலை பயன்படுத்தணும் அதுக்கு முன்னாடி பவர் ரூலை யூஸ் பண்ணணும் அடுக்கு விதியை பயன்படுத்தணும் மடக்கைக்கான அடுக்கு விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன இந்த 16 பவரில் எடுத்து போயணும் 12 அடுக்கில் எடுத்து போயணும் 7 பவரில் எடுத்து போயணும் இதுதான் விஷயம் ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கின்னு நம்ம என்னென்னு வர வைக்கணும் RHS 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்போ log 2 + 16 log 16/15 + 12 log 25/24 + 7 log 81/80 ஃபஸ்ட்டு நம்ம பவர் ரூலை யூஸ் பண்ணுவோம் log 2 அப்படியே எழுதிக்குவோம் இங்கே என்ன பண்ண போகிறோம் இந்த 16 பவரில் எடுத்து போயிட்டு எழுதணும் அடுக்கில் எடுத்து போய் எழுதணும் அதான் நம்ம பவர் ரூல்ன்றோம் அடுக்கு விதின்றோம் இது புரிஞ்சிட்ருக்கோம் உடனே உங்களால் இங்கே சொல்ல முடியும் log 25/24 மடக்கைக்கான அடுக்கு விதி லாகர்தம் பவர் ரூல் இப்போ 12 பவரில் போயிடுச்சுன்னா log 25/24 பவர் 12 அதே மாதிரி இங்கே நீங்களே சொல்லாமல் log 81/80 பவர்னாதுங்க 7 ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேருந்து இங்கே வெளியும் நம்ம பவர் உள்ள யூஸ் பண்ணுறோம் அடுக்கு விதியை பயன்படுத்துகிறோம் அப்போ என்ன இந்த 16 பவரில் எடுத்து போகிறோம் 12 பவரில் எடுத்து போகிறோம் 7 பவருக்கு எடுத்து போகிறோம் அப்படின்னா அடுக்குக்கு எடுத்து போகிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த லாகர்தம் ப்ராப்பர்ட்டி அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷனாக நம்ம மாற்றணும் அப்போ 16 இது மல்டிப்ளிகேஷன் 16 பவர் 16 15 பவர் 16 இங்கே ப்ளஸ் இருக்குது மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் லாகர்தம் இருக்குது ப்ளஸ் வந்ததுன்னா மடக்கை இருக்குது கூட்டல் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷன் பயன்படுத்துவோம் பெருக்கலை பயன்படுத்துவோம் அப்போ பெருக்கல் போட்டுட்டு 25/12 லாகர்தம் ப்ளஸ் வருது லாக்னா ப்ளஸ் வந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான் 81/7 80/7 நம்ம எய்ம் என்னன்றதை கவனமாக இருக்கணும் LHS எடுத்துக்கணும் நம்ம லாகர்தம் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல பவர் ரூலை யூஸ் பண்ணணும் அடுக்கு விதியை பயன்படுத்திட்டோம் அதுக்கப்புறம் அடிஷனாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனை மாற்றணும் மடக்கையில் கூட்டில் இருந்தால் பெருக்கலாக மாற்றணுன்றதை ஐடியாவுக்கு வந்துட்டோம் நம்ம ஒன்றுன்னு வர வைக்கணும் அதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் பாருங்கள் ஈஸி தான் log இந்த 2 அப்படியே எழுதிக்கிறேன் ஈஸியாக புரியும் இந்த 16 இருக்குது இல்லைங்களா இந்த 16 நான் என்ன பண்ண போகிறேன் 2/4 புரியுதா பாருங்கள் 16 2/4 எழுதிட்டு whole power 16 ஸோ அப்போ 2/4 × 16 அவ்வளோ 4 × 16 64 அப்போ 16/16 2/64ன்னு எழுதலாம் பெரிய குழப்பலாம் ஒன்றுமே கிடையாது சாதாரணமாக தான் சொல்கிறேன் 16/16 2/4ன்னு எழுதலாம் whole power 16 இருக்குது 4 × 16 64 அப்போ 16/16னா 2/64 எழுதியாச்சு 15 அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்னா 5 × 3 ஸோ அப்போ இங்கே வந்து 5 × 3 எதுனா 5/16 × 3/16 இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது 15 5 × 3 எழுதலாம் 15/16 5/16 3/16 எழுதலாம் ஓகே குட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் சாதாரண விஷயம் இது வந்து புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புவே இல்லை லாகர்தம் ப்ராப்பர்ட்டி தெரியும் அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் 25 இந்த 25/12 இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா 25/12
5 ஸ்கொயர் ஹோல் பவர் 12 எழுதலாம். அப்போ 5 பவர் 2 into 12 24. இங்கேயும் ஈஸி தான். 25 ஹோல் பவர் 12 5 பவர் 24 எழுதலாம். திரும்பி கூட சொல்கிறேன். 25 ஹோல் பவர் 12 25 5 ஸ்கொயர் எழுதலாம். பவரில் 12 இருக்குது. அப்போ 5 ஸ்கொயர் ஹோல் பவர் 12 ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னா ஏ பவர் mn இதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 2 into 12 24 இருக்கும். அப்போ 5 பவர் 24 25 ஹோல் பவர் 12 5 பவர் 24ன்னு எழுதலாம். குட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக பாருங்கள், ஒன்றுமே இல்லை, சிம்ப்ளிஃபை பண்ணுறது 8th வர ஐடியா. 24 இருக்குது, இந்த இடத்துல 24 இருக்குது. என்ன பண்ணுறது, 24 என்ன பண்ணலாம்ன்றதை கவனிக்கணும். 24 அப்படியே எழுதிக்கும். 24 ஹோல் பவர் 12 இதை நான் என்ன பண்ணுறேன், 8 into 3ன்னு எழுதுறோம். 8 into 3 ஹோல் பவர் 12 24 8 3 சார் 8 3 8 3 24 8 3 சார் 24. ஓகே. இந்த 8 2 கியூப்னு எழுதலாம். 2 கியூப் ஹோல் பவர் 12 3 பவர் 12ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை வந்து 2 கியூப் 2 பவர் 3 ஹோல் பவர் 12. இப்போ 3 into 12 என்ன ஆகிடும், 36 ஆகிடும். அப்போ 3 பவர் 12 அப்படி இருக்குது. அப்போ 24 ஹோல் பவர் 12 2 பவர் 36 into 3 பவர் 12ன்னு எழுதலாம். 3 பவர் 12 எழுதியாச்சு. ஓகே, சூப்பர். இது பாருங்கள், 24 ஹோல் பவர் 12 நம்ம 2 பவர் 36 into 3 பவர் 12ன்னு எழுதலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படி பார்த்தோம்னா பாருங்கள், அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இருந்தாலும் இது மாதிரி சொல்லித்தரேன் பாருங்கள். 81 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 பவர் 4 3 into 3 into 3 into 3 3 3 சார் 9 3 3 சார் 9 9 9 சார் 81. அப்போ 81 3 பவர் 4ன்னு எழுதலாம். பவர் 7 இருக்குது. இப்போ 3 பவர் 4 ஹோல் பவர் 7. இப்போ 4 into 7 28. அப்போ 3 பவர் 28. 81 ஹோல் பவர் 7 3 பவர் 28ன்னு எழுதலாம். ஓகே, குட். டினாமினேட்டரில் 80 ஹோல் பவர் 7 இங்கே பாருங்கள், அதையும் சொல்லிடுறேண்ணே. 80 ஹோல் பவர் 7 8 பவர் 7. இது அழகாக எழுதுறேண்ணே, இன்னும் நல்லா கிளியராக சொல்கிறேன். 8 into 2 into 8 into 2 into 5 பாருங்கள். 8 into 2 16 16 into 5 80. அப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம், 8 பவர் 7 2 பவர் 7 5 பவர் 7 8 பவர் 7 இருக்கு இல்லைங்களா, அதை 2 கியூப் ஹோல் பவர் 7. அதுக்கப்புறம் 2 பவர் 7 5 பவர் 7 எழுதலாம். அப்படின்னா இதை 2 பவர் 21. இங்கே ஒரு 2 பவர் 7 இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 பவர் எழுதலாம். 2 பவர் 28 5 பவர் 7. ஓகே, இதை ரஃப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளை கேன்சல் பண்ண போகிறோம். இதை மாதிரி தெரிஞ்சுக்கணும். 11th படிக்கிறோம். இதை 9thலேயே கேட்குற கேள்வி இதெல்லாம் பெரிய குழப்பமே கிடையாது. இப்போ பாருங்களேன், நான் 5 மட்டும் எடுத்துக்கங்க. 5 மட்டும் கேன்சல் பண்ணுறேன். இந்த மட்டும் பாருங்கள், 5 பவர் 27 இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கங்க. 5 பவர் 16 + 7 16 + 7ன்னா வரும் 23. அப்போ நம்மளுக்கு என்ன கேன்சல் ஆகுது, இங்கே 5 பவர் 27 24 டிவைடட் பை 5 பவர் 16 5 பவர் 7 5 பவர் 23. இதை கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கிறது லாக் இருக்கும் 2 இருக்கும். இதை மட்டும் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 5 பவர் 24 டிவைடட் பை 5 பவர் 23னா 5 மட்டும் கிடைக்கும். அந்த 5ஐ இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதை ரஃப் பண்ணிடுறேன், குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஓகே, வேறு என்ன கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2 பவர் 64 இங்கே பாருங்கள், நியூமினேட்டரில் 2 பவர் 64 இருக்குது. டினாமினேட்டர் பாருங்கள், 2 பவர் 36, 2 பவர் 28. 36ஐயும் 28ஐயும் ஆட் பண்ணால் 64 கிடைக்கும். இதை பாருங்கள், 14 அப்போ 64. அப்போ என்ன சொல்ல வரேன்னா 2 பவர் 64 டிவைடட் பை 2 பவர் 64. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், அது கேன்சல் ஆகிடுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் பாருங்களா, ஈஸியாக குழப்பமே அடைய மாட்டீங்க. 3 பவர் இங்கே பாருங்கள், 3 பவர் 28 நியூமினேட்டரில். டினாமினேட்டரில் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் 3 பவர் 16, 12. 16 12 ஆட் பண்ணுங்கள், 28. அப்போ 3 பவர் 28, 3 பவர் 28. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுற, இது கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன எல்லாமே கேன்சல் ஆகிட்டுன்னா இருக்குது, நம்மளுக்கு இருக்கிறது 10 மட்டும் தான் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ அப்போ லாகு 10. இப்போ நம்மளை பொறுத்தவரையும் இங்கே என்னன்னா, நம்மளை பொறுத்தவரையும் இது காமன் லாகரிதம். அப்போ பேஸ் 10 இருக்கிற மாதிரி, அப்போ பேஸும் பவரும் 1 இருந்தால் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். RHS காமன் லாகரிதம், பேஸ் 10 இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சப்போஸ் இந்த இடத்துல லாக் 100 வந்ததுன்னா நம்ம 2ன்னு போடுவோம், 1000 வந்ததுன்னா 3 போடுவோம். இங்கே வந்து 10 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ 10 லாக் 10 பேஸ் 10, பேஸு பவர் 1 இருக்குது, 1. ஏன் 10ன்னு நம்ம எடுத்துக்கிறோன்னா காமன் லாகரிதம். ஓகே, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோன்றதை பாருங்கள். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது RHS 1 தான். நம்ம RHS ப்ரூவ் பண்ணியாச்சு.